ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் பார்க்க போவது இயற்பியல் பாடத்திலுள்ள அளவீடு குறிப்புகளும் எஸ்ஐ அழகுமுறை குறிப்புகளும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் டிஎன்பிஎஸ்சி கணியன் நோட்ஸ். இயற்பியல் அளவீடு. அனைத்து அறிவியல் ஆய்வுகளும் எதனை அடிப்படையாக கொண்டவை? அளவீட்டியல். அளவீட்டியல் என்றால் என்ன? மதிப்பு தெரிந்த திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கண்டறிவது. அளவீடு என்றால் என்ன? ஒரு பொருளின் பண்பையோ அல்லது நிகழ்வையோ மற்றொரு பொருளின் பண்புடன் அல்லது நிகழ்வுடனும் ஒப்பிட்டு அப்பொருளுக்கோ அல்லது நிகழ்வுக்கோ ஒரு எண் மதிப்பை வழங்குவதாகும். இதுவே அளவீடு என வரையறுக்கப்படுகிறது. அளவீட்டின் இரு பகுதிகள் எவை? எண், மதிப்பு, அலகு. இயற்பியல் அளவுகள் என்றால் என்ன? அளவிடக்கூடிய அளவுகளை இயற்பியல் அளவுகள் என்கிறோம். இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அடிப்படை அளவுகள், வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் என்றால் என்ன? வேறு எந்த ஒரு அளவினாலும் குறிப்பிட முடியாத அளவுகள். அடிப்படை அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை. வழி அளவுகள் என்றால் என்ன? வேறு அளவுகளினால் குறிப்பிடக்கூடிய அளவுகள். வழி அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தி. அலகு என்றால் என்ன? அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் குறிப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும். அலகு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பு உடைய இயற்பியல் அளவு. ஓர் அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள தேவையான 3 காரணிகள் எவை? ஒரு கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. அளவீட்டு முறையில் ஒரு சில பொதுவான முறைகள் எவை? FBS முறை. நீளம், அடி, புளோட். நிறை, பவுண்ட். காலம், வினாடி, செகண்ட். CGS முறை. நீளம் சென்டிமீட்டர், நிறை கிராம், காலம் வினாடி. MKS முறை. நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி. CGS, MKS மற்றும் SI அலகு முறைகள் எந்த வகையை சார்ந்தது? மெட்ரிக் அலகுமுறை. ஆனால் FBS அலகுமுறை பதின்ம அலகுமுறை அல்ல. செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றி அறிய அமெரிக்காவின் NASA எந்த ஆண்டு பருவநிலைக்கான சுற்றுக்கலத்தை அனுப்பியது? 1998 டிசம்பர். அமெரிக்கா அனுப்பிய சுற்றுக்கலத்தால் செவ்வாய்க்கோள் பற்றிய தகவல்களை பெற முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? பணியில் ஈடுபட்டிருந்த இரு குழுக்கள் FBS, MKS என்ற இரு அலகுமுறைகளை பயன்படுத்தி கணக்கீடு செய்ததால். SI அலகுமுறை. பன்னாட்டு அலகுமுறை. SI எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக. எந்த ஆண்டு SI அலகுமுறை பரிந்துரைக்கப்பட்டது? 1960. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்களாக. 1790. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தில் எந்த அளவிலான படித்தர மீட்டர் கம்பி வைக்கப்பட்டுள்ளது?
பிளாட்டினம் இரிடிய கலவை. பாரிஸில் உள்ள படித்தர மீட்டர் கம்பியின் நகல் இந்தியாவில் எங்கு உள்ளது? தேசிய இயற்பியல் ஆய்வகம், தில்லி. 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு எங்கு உள்ளது? பிரான்சில் உள்ள செவ்ரேல்ஸ் என்ற இடத்தில் உள்ள சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தில் 1889. 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு எந்த உலோக கலவையால் ஆனது? பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை. பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறிய இந்திய வானியல் அறிஞர் யார்? ஆரியப்பட்டா. SI அலகு முறையில் மொத்தம் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளன? 7. SI அலகு முறையில் எத்தனை அடிப்படை அளவுகள் உள்ளன? 7. அடிப்படை அளவுகள் மற்றும் அடிப்படை அலகுகள். நீளம் மீட்டர் m. நிறை கிலோகிராம் kg. நேரம் வினாடி. வெப்பநிலை கெல்வின். மின்னோட்டம் ஆம்பியர். பொருளின் அளவு மோல். ஒளிச்செறிவு கேண்டிலா. அடிமான அலகுகள் என்று அழைக்கப்படும் அலகுகள் எவை? அடிப்படை அலகுகள். SI முறையில் அடிப்படை அலகுகள் எவை? கெல்வின், மீட்டர், ஆம்பியர், வினாடி, மோல், கிலோகிராம், கேண்டிலா. அலகுகள் முன்னீடு என்றால் என்ன? மிக பெரிய அல்லது மிகச்சிறிய அளவுகளை குறிப்பதற்கு பயன்படுகிறது. கிலோகிராம் என்பதில் முன்னீடு எது? கிலோகிராம். அலகுகளுக்கான முன்னீடுகள். 10 மடங்கு. முன்னீடு குறியீடு. 10 மடங்கு 15. முன்னீடு பீட்டர். குறியீடு பி. 10 மடங்கு 12. முன்னீடு டெரா. குறியீடு டி. 10 மடங்கு 9. ஜிகா. குறியீடு ஜி. 10 மடங்கு 6. முன்னீடு மெகா. குறியீடு எம். 10 மடங்கு 3. கிலோ. குறியீடு கே. 10 மடங்கு 2. முன்னீடு ஹெக்டா. குறியீடு ஹெச். 10 மடங்கு 1. டெக்கா. குறியீடு டிஏ. 10 மடங்கு -1. முன்னீடு டெசி. குறியீடு டி. 10 மடங்கு -2. முன்னீடு சென்டி. குறியீடு சி. 10 மடங்கு -3. முன்னீடு மில்லி. குறியீடு எம். 10 மடங்கு -6. முன்னீடு மைக்ரோ. குறியீடு யு. 10 மடங்கு -9. முன்னீடு நானோ. குறியீடு என். 10 மடங்கு -12. முன்னீடு பிக்கோ. குறியீடு பி. 10 மடங்கு -15. முன்னீடு பெம்டோ. குறியீடு எஃப். SI அலகு முறைகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும் எவை? அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை சிறிய எழுத்துக்களால் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு நியூட்டன். அறிவியல் அறிஞர்களின் பெயர்களின் குறியீடுகளை பெரிய எழுத்தில் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு என். நியூட்டன். அறிவியல் அறிஞர்களின் பெயர்களில் அல்லாதவைகளை சிறிய எழுத்துக்களால் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு எம். இறுதியிலோ இடையிலோ நிறுத்தல் குறிகள் பயன்படுத்தக்கூடாது. எடுத்துக்காட்டு எம். மீட்டர். 50 m என்பது தவறு. அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. எடுத்துக்காட்டு 50 kgs என்பது தவறு. கெல்வின் அலகால் குறிப்பிடும்போது டிகிரி குறியிடக்கூடாது. எடுத்துக்காட்டு 273 டிகிரி கே.
என்பது தவறு. அலகுகளின் குறியீடுகளை வகுக்கும்போது சரிவு கோடு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எண் மதிப்பிற்கு அலகுக்கும் இடைவெளி விட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இயற்பியல் அளவின் எண் மதிப்பை அறிவியல் முறைப்படியே எழுத வேண்டும். ஆசிரியர்களுக்கு வணக்கம். இதுவரை நாம் பார்க்கும் சப்ஜெக்ட் இயற்பியல், அளவீடு மற்றும் எஸ்ஐ அலகுமுறை. இதை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறொன்றை பார்க்கலாம்.